சிவகங்கை மாவட்டத்தில் மறுபடியும் ஒரு லாக்அப் டெத். இந்த லாக்அப் டெத்துக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நபர் ஆகாஷ் டில்லியன் என்பவர் கீழே விழுந்து மூச்சு திணறி இறந்துட்டாருன்ட்டு. அது எப்படி இந்த மாதிரி லாக்அப் டெத் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் இறக்குறாங்க. இப்போது நாங்குநேரியில் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி இருக்கிற ஒரு புறம்போக்கு குரூப்பு ஒரு ஊருக்குள்ளே நல்லா புகுந்து 7-8 பேர் சேர்ந்து அங்கே இருக்க பொதுமக்களை அடித்து கொன்று வெட்டி படுகாயம் வர வச்சு அவங்களுடைய எதுக்கும் பயன்படாத ஜாதி வெறி உணர்வை வெளிப்படையாக காமிச்சாங்க. அது எல்லாமே ஒரு ஜாதி வெறி கொலை. ஆனால் அந்த ஆண்ட பரம்பரைங்க யாருமே பார்த்திங்கன்னா லாக்அப் டெத்தில் சாக மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு ஆண்ட பரம்பரையும் இல்லை மன்னர் பரம்பரையும் பணக்கார வீட்டு பசங்க யாருமே சாக மாட்டேங்கிறாங்க. ஆனால் சாகுறது எல்லாமே பார்த்திங்கன்னா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னா பிசி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மார்ஜினலைஸ்டு இல்லை லோவர் கிளாஸ் பீப்புள் அவங்க தான் சாகுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேட்டர்ன் ஒன்று தெரியுது வெளிப்படையாக. அது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு இந்த குரூப்பை சேர்ந்தவங்க மட்டும் இந்த லாக்அப் டெத்தில் சாகுறாங்க. பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் ஒரு மிக மோசமான ஒரு பிரச்சனையாக தான் தெரியுது. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இறந்த நபர் மேலே 3 வழக்கு இருக்குது, அவர் மேலே எத்தனை வழக்கு வேணால் இருக்கட்டும், ஆனால் அவர் எப்படி லாக்அப் டெத்தில் இறந்தார்? போலீஸு சொல்கிற கதை இது எதுவுமே நான் நம்புறதா தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் மேலே எனக்கு என்றைக்குமே நம்பிக்கையும் இருந்ததில்லை, இனிமேட்டுக்கும் இருக்க போகிறது இல்லை.